ஒரு சட்னி பார்க்கலாம். என்ன சட்னின்னா பிரண்டை சட்னி. அது தொழில் எப்படி பண்ணுறது பார்க்கலாம் வாங்க. பிரண்டையை முதல்ல அது நார் எடுத்துடணும். நாலா பக்கம் நார் எடுத்துட்டு சின்ன சின்னதாக உடச்சி இளம் பிரண்டை ஆக்கிறது நல்லது. இந்த கால் வலி முட்டு வலிக்கு கொஞ்சம் கேட்கும். அது சின்ன சின்னதாக உடச்சி எண்ணெயில் பறிச்சுட்டு வதக்கி எடுத்து வச்சுக்கணும். அதுக்கு தேவையானது உளுந்து, பூண்டு, ஒரு சின்ன துண்டு இஞ்சி, பச்சை மிளகாய் இல்லைன்னா காஞ்ச மிளகாய் வைக்கலாம். நம்ம காரம் எவ்வளோ வேணுமோ அவ்வளோ வச்சுக்கலாம். கருவேப்பிலை, வெங்காயம், தேங்காய் துருவல், புளி, ஒரு தக்காளி, தேவையான உப்பு இதை போட்டு நம்ம பிரண்டை சட்னி பண்ணலாம். இப்போ உளுந்து போட்டுக்கலாம். பூண்டு, பச்சை மிளகாய், தக்காளி, புளி, நல்லா வதங்கிட்டு தேங்காய் துருவல், கரிசலை பிரண்டை வதக்கணும் இல்லையா, அதையும் அதில் போட்டுக்கலாம். கொஞ்சம் பெருங்காயத்தூள், கல் உப்பு, இப்போ ஒரு தட்டில் போட்டு ஆற வச்சுட்டு மிக்சியில் போட்டு அரைச்சிக்கலாம். பிரண்டை வதக்கணும் இல்லையா, அது சட்னி அரைச்சாச்சு. பிரண்டை சட்னி இட்லி ஆகி போச்சு. இட்லி நல்லா பூ மாறிக்குது. இட்லி சட்னி வச்சு இன்னும் சாம்பார் ஆகணும், சாதம் ஆகணும். நீங்கள் இது போல் பிரண்டை சட்னி பிஞ்சு பிரண்டை ஆக்கிறத பார்த்து வாங்கி அரைங்க. உடம்புக்கு நல்லது, கால் கை நோவுக்கு நல்லது, கால் நோவுக்கு முக்கியமாக நல்லதுன்றாங்க. அதனால தான் நான் அரைச்சிக்கிறேன். பாய் பாய்.